காமராஜர் சுதந்திர போராட்ட களத்திலிருந்து உருவான மக்கள் தொண்டர், காங்கிரஸ் கண்டெடுத்த ஆற்றல் மிகு செயல் வீரர், தமிழகத்தில் உருவான மகத்தான மக்கள் தலைவர், தமிழகத்திற்கு பல முதல்வர்களை உருவாக்கிய கிங் மேக்கர், தமிழகத்திற்கு பொற்கால ஆட்சியை கொடுத்த முதல்வர்களின் முதல்வர், கர்ம வீரர் காமராஜர். தமிழகத்தின் முதலமைச்சராக காமராஜர் பதவியேற்ற நொடி தமிழகத்தின் திசை வழிப்பாதை மிகப்பெரிய திருப்பு முனையை சந்தித்த நொடி. காமராஜருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு, அரசியல் ஆளுமை, தொண்டர் பலத்திற்கு அவர் நினைத்திருந்தால் எப்போதோ தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கலாம். தமிழகத்தை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆட்சி செய்த மிகப்பெரிய முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றிருக்கலாம். ஆனால் காமராஜர் அப்படி செய்யவில்லை. காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த தேர்ந்த நிர்வாகிகளையும் சிறந்த ஆளுமைகளையும் தான் வெவ்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சர் பொறுப்புக்கு அமர்த்தினார் காமராஜர். முதலில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முதலமைச்சராக்கினார். பிறகு கட்சிக்குள் நெருக்கடி வந்தபோது PS குமாரசாமி ராஜாவை முதலமைச்சராக்கினார். ஒரு கட்டத்தில் மைனாரிட்டி அரசை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் உருவான போது நீண்டகால அரசியல் எதிரியாக இருந்த ராஜாஜியையே முதலமைச்சராக்கினார் காமராஜர். ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி உருவானது. அந்த நெருக்கடி கட்சிக்குள் மட்டுமல்ல, ஆட்சிக்குள்ளும் உருவானது. அந்த நெருக்கடியை சமாளிக்க வேண்டுமென்றால் காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதை தவிர வேறு வழியில்லை என்கிற நெருக்கடி உருவானது. அந்த நெருக்கடி நிர்பந்தம் தான் காமராஜர் என்கிற தலைவரை தமிழகத்தின் முதலமைச்சராக்கியது. அந்த நிர்பந்தம் எதனால் உருவானது, எங்கிருந்து உருவானது, யாரால் உருவானது? வாருங்கள் வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம்.